கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை வேளையில் நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நேரடியாய் ஆலய வளாகத்தில் வந்து இந்த அதிகாலை வேளையில் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராகி இயேசுவின் நாமத்தினால உங்களை அன்போடு நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் நான் வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மையான ஒரு மாதமாக, பல ஆண்டுகளாய் வருடங்களாய் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் கைகூடுகிற ஒரு மாதமாக, உங்களுடைய வாழ்க்கையில் கதவுகள் திறக்கப்படுகிற ஒரு மாதமாக கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தருவாராக என்று சொல்லி நான் உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இந்த காலை வேளையில் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி 2 கொரிந்தியர். பவுலடிகள் கொரிந்து சபைக்கு எழுதின 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வார்த்தை. பக்க நம்பர் புதிய ஏற்பாடு 246வது பக்கம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். பவுல் என்று சொல்லப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர் கொரிந்து சபைக்கு, கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கும் கண்காணிகளுக்கும் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் இந்த அருமையான நிருபத்தை எழுதும் பொழுது ஒரு ஆழமான காரியத்தை அவர் அந்த இடத்துல எழுதுகிறார். எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். கைகளை தட்டி இந்த மாதம் எப்பொழுதும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறது. எப்பொழுதோ ஒரு நாளைக்கு அல்ல, எப்பொழுதோ ஒரு மாதத்தில் அல்ல, எப்பொழுதோ ஒரு வாரத்தில் அல்ல, எப்பொழுதோ ஒரு காரியத்தை அல்ல, எல்லா நாளுமே உங்களை வெற்றியின் பாதையில் நடத்தி செல்லுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, இந்த மாதம் வெற்றியின் மாதம். இந்த மாதம் உங்கள் முகம் அகம் மகிழ்கிற ஒரு மாதம். இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் தடைப்பட்ட வாசல்கள் திறந்து வெற்றியின் பவனி மேலே நீங்கள் ஏறி யோசேப்பு போல கடந்து போகிற ஒரு மாதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? போன மாதம் நீங்கள் நிறைய துக்கங்களை சந்திச்சிருக்கிறீங்க, ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கிறீங்க, விரக்தி அடைஞ்சிருக்கிறீங்க, பல இழப்புகளை நீங்கள் சந்தித்திருக்கிறீங்க, பலதரப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் கோராவரி காற்று போல உங்களுடைய வாழ்க்கையில் வீசி இருக்கிறது. ஆனால் இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் இந்த வசனத்தின்படி 100% உங்களை எல்லா நாளும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். உங்கள் ஆத்மாவை பார்த்து சொல்லுங்கள், ஆத்மாவே இந்த மாதம் கர்த்தர் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற மாதம். நீங்கள் யாத்திரையாகம புத்தகத்தை வாசித்து பார்த்தா அங்கே 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அழகான ஒரு வார்த்தையை நான் எழுதியிருப்பதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அவர்கள் வந்து பாடுகிற ஒரு அருமையான ஒரு பாடலை கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சார், யாத்திரையாகமம் 15ஆம் அதிகாரம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 1வது வசனத்தை வாசிக்கலாமா? யாத்திரையாகமம் 15:1. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. யார் யார் பாடுறா? மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. எப்படி பாடுறாங்க? கர்த்தரை பாடுவேன், கைத்தட்டுங்க, அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். எப்படி வெற்றி சிறந்தார்? குதிரையையும் குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினார். இதுவரை எங்களை விரட்டி கொண்டு வந்த பெலிஸ்தேருடைய வீரர்களையும் பெலிஸ்தேருடைய படைகளையும் செங்கடலில் கர்த்தர் மூழ்கடித்தார். அதனால் அந்த கடலை விட்டு வெளியில் வந்தோடனே அவங்க பாடின பாடல் தான் இந்த பாடல். பாருங்களேன், அதே அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து பாருங்களேன். 9ஆம் வசனம். தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று என் பகைஞன் சொன்னான். உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அழிந்து போனாள். கைத்தட்டுங்க. ஈயம் போல, திரளான தண்ணிக்குள்ள ஈயம் மூழ்குவது போல அவர்கள் எல்லாரும் மூழ்கி போனார்கள். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தவான்களில் பரிசுத்தத்தில்
மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? ஆரோனின் சகோதரியுமாகிய மீரியாள் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையினாலே தம்புருவை எடுத்துக்கொண்டால் சகல ஸ்திரீகளும் தம்புருக்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னாக புறப்பட்டு போனார்கள். மீரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக, கர்த்தரை பாடுங்கள், கைகளை தட்டுங்க, அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். எல்லாரும் பாடின ஒரு பாட்டு, கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, இந்த மாதம் உங்களுக்கு மகிமையான ஒரு வெற்றியை தேவ ஆவியானவர் கொண்டு வருகிற ஒரு மாதம். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், ஆனால் இன்னும் காணாதவைகளின் நிச்சயம். நிச்சயமாய் நம்ம பார்ப்போம். கைகளை தட்டுங்க, நிச்சயமாய் நம்ம பார்ப்போம். ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கை மகிமையான வாழ்க்கையாய் ஒளி வீசுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் தேவனுடைய பிள்ளைகளை. இந்த மாதத்தில் நீங்கள் இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்தாரு ஆண்டவர். நான் ஆலய வளாகத்தில் வரும் பொழுதே இந்த உரிய ஒரு பாடல் அருமையான பிரதர் பாடிக்கொண்டு இருந்தார். என் இருதயத்தில் அவ்வளவு மகிழ்ச்சி. தேவன் என்னோடு பேசின வார்த்தையை இந்த ஆல்டரில் ஒர்ஷிப் மூலியமாய் அவர் அதை உறுதிப்படுத்தி கொண்டிருப்பதை நான் உணர்ந்தேன். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த மாதம் வெற்றியின் மாதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாய் உங்கள் தலையை கர்த்தரை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி சொல்லுங்க, என் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுவார். சத்துருக்கள் மத்தியில் கர்த்தரை என்னை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பாருங்கள், இந்த வசனத்தை வைத்து நான் தியானிக்கிற வேளையில் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், இங்கே வேதம் சொல்றது கிறிஸ்துவுக்குள் எல்லா இடங்களிலையும் வெற்றி. நீங்கள் உலகத்துக்குள்ள இருந்தால் எல்லா இடத்துலையும் நீங்கள் தோல்வி அடைவீங்க. கிறிஸ்துவுக்குள், இயேசுவுக்குள், ஆவியானவருக்குள், பிதாவானவருக்குள், வேதத்துக்குள், வசனத்துக்குள், பரிசுத்தத்துக்குள் நீங்கள் இருந்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் கர்த்தர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். அதை முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் தான். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. நீங்கள் உலகத்திலும் உள்ளவைகளிலும் அன்பு கூறாது இருங்கள். கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற அன்பே உங்களுக்குள்ளேயும் இருக்கட்டும். கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையே உங்களுக்குள்ளும் இருக்கட்டும். பவுல் சொல்றார், பரம அழைப்புதலின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். அவருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று எழுதுகிறார். இப்போ அந்த பரிசுத்தவான் தான் இந்த அதே கொரிந்து சபைக்கு 5ஆம் அதிகாரத்தில் அழகான ஒரு வார்த்தையை 17ஆம் வசனத்தில் எழுதுறாரு. இப்படி இருக்க, இந்த வசனத்தை நீங்கள் உங்களுக்கு வாசிக்கணும், பக்கத்தில் இருக்கவங்களுக்கு வாசித்து. வசனம் தாங்க ஜீவன். இந்த வசனம் தான் கிறிஸ்துக்குள்ள நமக்கு ஜீவனே வசனம் தான். இந்த வசனம் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. இந்த வசனம் காலுக்கு தீபமும் பாதைக்கு அது வெளிச்சமுமாய் இருக்கிறது. தாவீது சொல்றாரு, என் ஜனங்கள் உம்முடைய வசனத்தை காத்து நடவாதபடினால் என் கண்களில் கண்ணீர் தாரைகள் ஓடுகிறது. நான் உம்முடைய வசனத்தை எப்படி நான் மறப்பேன்? குறித்த ஜாமத்துக்கு முன்னாடியே உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி என் கண்கள் விழித்துக் கொள்கிறது. பார்த்தீங்களா, ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில ஆழம், அகலம், நீளம், உயரம் வசனத்தின் மேல எவ்வளவு அழகா கட்டப்பட்டிருக்கு. சங்கீதத்தில் 150 சங்கீதம் இருந்தாலும் முதல் சங்கீதத்தில் அழகா எழுதுறாரு, கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப வசனம் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? நீங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுக்கு அர்த்தமே வசனத்திற்குள்ள நீங்க வாழ்வது தான். வசனத்தை பிடித்து கொண்டவர்களாய் உலகத்தில் சுடர்களை போல நீங்கள் பிரகாசிப்பீங்க. நீங்க வசனத்தை பிடிச்சிட்டீங்கன்னா சுடர் போல பிரகாசிப்பீங்க. இங்க பாருங்க, அந்த கொரிந்து சபைக்கு அவரு சொல்றாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், பக்கத்துல சொல்லுங்க, நீங்க இயேசுவுக்குள் இருந்தால் எப்படி இருப்பீங்க? புது சிருஷ்டியா இருக்கிறான். அங்க வேதம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் உங்களை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். இங்க சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறானா? புது சிருஷ்டியா இருக்கிறானா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர், பழைய சிருஷ்டி அல்ல, நீங்க பழைய மாவு அல்ல, பழைய புளித்த மாவல்ல, உங்களை துப்புரவு உண்மை என்றும் புளிப்பில்லாத மாவாக உங்களை கர்த்தர் இன்றைய காலையில் மாற்றி இருக்கிறார். அந்த ஜனவரி மாதத்தினுடைய துயரம் சொல்லுங்க, இனி எங்களை தொடராது. வேதம் சொல்லுது, இன்று கண்ட எகிப்தியனை நீ என்னாலுமே பார்க்க மாட்ட. இதுதான் நீ கடைசி நாள் எகிப்தியனை பார்க்கிறது. அதுக்கு பின்னாடி நீ பார்க்க போறது இல்லைன்னு சொன்னார் இல்லையா? அதுக்கு பின்னாடி அவர்கள் பார்க்கலங்க. எங்க பார்த்தாங்கன்னா, அவங்க செத்து பிரேதங்களாய் கிடக்கிறத
பார்த்தார்கள். உயிரோடு அவங்கள பார்க்கல. அவங்க எல்லா சரீரமும் எப்படி கிடந்துச்சான்? இறந்த பாடிகளாய் கடல்ல ஒதுங்குச்சான். அருமையான தம்பி தங்கச்சி, இங்க பாருங்க, அதே சபைக்கு எழுதுறாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால். இப்ப நீங்க கிறிஸ்துவுக்குள் இருந்தால், உங்க வீடு கிறிஸ்துவுக்குள் இருந்தால், நீங்க செய்யற காரியங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அது எப்படி இருக்குமா? புது சிருஷ்டியா இருக்குமா. பழையனவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாசம் சகலமும் புதிதாகும். வெளிப்படுத்தல பார்த்தீங்கன்னா, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். இனி கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை, துக்கம் இல்லை, பாடுகள் இல்லை, விரக்தி இல்லை, அவமானங்கள் இல்லை, எல்லாவற்றையும் நான் புதிதாக்குகிறேன். இங்க வேதம் சொல்லுது, எப்பொழுது புதிதாக்குவாரா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால். நீ எங்க இருக்கிறீங்கிறத இப்பொழுது நீ முடிவெடுத்து கொள்ளணும். கிறிஸ்துவுக்குள் இருப்பது வேற, கிறிஸ்துவுக்கு வெளியில இருப்பது வேற. உனக்கு வெற்றி வேணுமா? நீ இயேசுவுக்குள் வந்துடணும், அவருடைய வசனத்துக்குள்ள வந்துடணும், அவருடைய இரத்த கோட்டைக்குள்ள நீ வந்துடணும், அவருடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள நீ வந்துடணும், அவருடைய கரத்தின் கிரியைகளாய் நீ வந்துடணும், அவருடைய அன்பின் அந்த ஐக்கியத்துக்குள்ள நீ ஓடி வந்துடணும். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த சத்திரமாகிய சபைக்குள்ள நீ ஓடி வந்துட்டா உனக்கு இந்த மாசம் எல்லாவற்றிலையும் கர்த்தர் வெற்றி தருவார். இங்க வேதம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையனவைகள், உன் வாழ்க்கையில என்னென்ன பழசு இருக்குதோ அத்தனையும் ஒளிந்து போகும். எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு என்ன செய்வார்? புதிதாக்குவார். அப்ப ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் வெற்றி அடைகிறான், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பக்கத்துல சொல்லுங்க, சிஸ்டர் நீங்க இந்த மாசம் புது சிருஷ்டி. புது சிருஷ்டினா, நீங்க ஆலயத்தின் வாசல்ல ஒருத்தர் உட்கார்ந்துருந்தா பிறவி சப்பானி. அந்த சப்பானி எத்தனை வருஷம் உட்கார்ந்துருக்கிறேன்? அவனுக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து அந்த ஆலய வாசல்ல தான் உட்கார்ந்துருந்தான். அவனுடைய தொழில் என்ன தெரியுமா? உள்ள போறவங்க வெளியே வர்றவங்களை பார்த்து பிச்சை கேட்கறது அவனுடைய தொழில். எப்பொழுதுமே அவனுடைய வேலை ஆலயத்து வாசல்ல உட்காந்து பிச்சை கேட்கறது, இறங்குதல், மற்றவங்களை பார்த்து இறக்கத்தை நாடி, ஐயா உதவி செய்யுங்க, அம்மா உதவி செய்யுங்க, இரவல் கேட்கறது, ஓசி கேட்கறது, பிச்சை போடுங்கன்னு கேட்கறது அவனுடைய. ஆனா அவன் உட்கார்ந்து இருக்கிற இடம் ஆலயத்தினுடைய வாசல். எப்படி பாருங்க, ஒளிமுக வாசல்ல உட்கார்ந்து இருந்தார்கள் வேதம் சொல்லுகிறது, அலங்கார வாசல்ல உட்கார்ந்து இருந்தார்கள் வேதம் சொல்லுது. இவன் எங்க உட்கார்ந்து இருக்கிறானா? ஆலய வாசல்ல. உள்ள இருக்கிறது ஆலயம், உள்ள இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ளவர், உள்ள இருக்கிறவர் அற்புதமானவர், உள்ள இருக்கிறவர் சுகம் தருகிறவர், உள்ள இருக்கிறவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆனா அவன் ஆலயத்துக்கு வெளியே உட்கார்ந்துருந்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் கிறிஸ்துவுக்கு உள்ள இல்லாம அநேக பேர் கிறிஸ்துவுக்கு வெளியே இருப்பாங்க. புரியுதுங்களா? உள்ள இருக்கிறது வேற, வெளியே இருக்கிறது வேற. இப்ப நீங்க உள்ள இருக்கிறீங்களா வெளியே இருக்கிறீங்களான்னு உங்களுக்கு தான் தெரியும். நாங்க உங்களை முடிவெடுக்க முடியாது. நாங்க முகத்தை பார்க்கிறவங்க, கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். பாருங்க, அருமையான பேதுரு கிட்ட ஒருத்தர் ஓடி வர்றார், ஷீமோன். பேதுரு அவரை பார்த்தோன்னு சொல்றாரு, நீ மகா கசப்புல பாவ கட்டுல அகப்பட்டு இருக்கிறதை நான் காண்கிறேன். ஓ இருதயம் தேவனுக்கு உண்பாய் செம்மையா இல்லை, அதை நான் என்ன செய்றேன்? காண்கிறேன். எப்படி? அவன் பார்த்தா நல்லா தான் இருக்கிறான், உருவமெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனா அவன் இருதயம் மட்டும் மகா திருக்குள்ளதும் கேடுள்ள இருதயமா இருந்துச்சு. வெளியில பார்த்தா விசுவாசித்தான், ஊழியக்காரர்களை பற்றி கொண்டான், மற்றவர்களுடைய பார்வையில் அவன் நல்லவனை போல இருந்தான். ஆனால் அவனுடைய இருதயமோ திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருந்தது. அப்ப இன்னைக்கு அநேகர் வெளி தோற்றத்தை பார்க்கிறோம். ஆனால் சாமுவேல்கிட்ட கர்த்தர் சொன்னாரு, சாமுவே நீ முகத்தை பார்த்து ஏமாந்துட்ட, உருவ தோற்றத்தை பார்த்து நீ ஏமாந்துட்ட. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சொந்த அப்பாவே ஒரு மகன் ஏமாத்தின. எப்படி தெரியுமா? வாசனையெல்லாம் காட்டுறேன், வந்து பக்கத்தில் வாப்பா மோந்துவார், உன்னை மோந்து பார்க்கணும். மோந்து பார்த்தா வயல்வெளியின் வாசனை அடிக்குது. என்ன வாசனை? அண்ணனுடைய வஸ்திரத்தை போட்டுட்டு வந்துட்டேன். அந்த மேட்ரு உங்களுக்கு புரியும்னு. அப்பாவை ஏமாத்த அவனுக்கு கண்ணு தெரியல, தொட்டெல்லாம் பார்க்குறாரு. அண்ணனுடைய வஸ்திரத்தை போட்டுக்கிட்டேன், ஆட்டு தோலை தன்னுடைய உடம்புல கட்டிக்கிட்டேன். குரல் கண்டுபிடிக்கிறார். இன்னும் சொல்றாரு, குரல் யாக்கோப்பு மாதிரி இருக்குதே. அவன் சொல்றான், இல்லை 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 இல்லை, நான் ஏசாதான் வந்திருக்கிறேன். அப்பா கிட்ட பகிரங்கமான பட்ட பகலா ஒரு பொய்யை சொல்றேன், துணிகரமா சொல்றேன். அவர் சொல்றாரு, உன் குரல் யாக்கோப்பு மாதிரி இல்லை இருக்குது. இல்லை இல்லை, நான் ஏசாதான் வந்திருக்கேன். அப்பனா நீ வந்து என் பக்கத்துல என்னை முத்தமிடு, நான் பார்க்கணும். அவர் மோந்து பார்க்குறாரு, வாசனை வீசுது, வயல்வெளியின் வாசனை. காரணம், அவனுடைய அண்ணனுடைய வஸ்திரத்தை அவன் போட்டுட்டு வந்திருக்கிறான். இங்கே வேதம் சொல்றது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறவர். இப்போ இவன் யார் வாசனையை கொண்டுட்டு வர்றான்?
அன்னை வாசனையை கொண்டுட்டு உள்ள திருட்டுத்தனமாக வர்றேன். இன்னைக்கு அநேகர் கிறிஸ்து இயேசுவின் வாசனையை கொண்டுட்டு வர்ற மாதிரி ஓநாய்கள் வரும். அதனால தான் இந்த கடைசி காலத்தில் பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். அருமையான தம்பி தங்கச்சி, இங்க பாருங்க, சொந்த அப்பாவையே ஒருத்தர் ஏமாத்திட்டான். காரணம், அவனுடைய பார்வையில கண்கள் மங்களா இருந்ததாம், அவனுடைய பார்வை இருளடைந்து இருந்ததாம். ரெண்டாவது பிதாவான ஈசாக்குக்கு கண்ணு இருளடைஞ்சு போச்சு. சொந்த மகனே அப்பாவை என்ன பண்ணிவிட்டான், ஏமாத்தி ஆசீர்வாதத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இங்கு பாருங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா பழையனவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இன்னும் நிறைய காரியங்களை உங்களிடத்துல பேச எனக்கு நேரம் குறுகினதா இருக்கிறது. 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் இன்னும் அவன் எப்படி இருப்பான், அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்கிறதே தெசலோனிக்க சபைக்கு பவுல் எழுதும் பொழுது சொல்றாரு. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம், பக்க நம்பர் 282. Thank you wonderful the Holy Spirit. 16வது வசனத்தை வாசிக்கலாமா? 282வது பக்கம், 1 தெசலோனிக்கர் 4:16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். நல்லா கவனிங்க, கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுவார். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் சகலமும் புதிதாயிரும், பழையனவைகள் எல்லாம் ஒளிந்துரும், நீங்க புதிய சிருஷ்டியாய் மாறுவீங்க. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் தேவனுடைய வருகையில கைகளை தட்டுங்க, முதலாவது நம்ம எழுந்தரிப்போம். எதுக்காக இயேசுவை தேடுறோம், எதுக்காக இயேசுவை நம்ம நாடி வந்திருக்கிறோம், எதுக்காக இந்த உலக போராட்டத்தெல்லாம் நம்ம தாண்டி இந்த அதிகாலை குளிரில் என்றும் பாராமல் பல ஊர்களில் இருந்து நீங்க வந்திருக்கிறீங்க தெரியுமா? அவருடைய வருகையில் நம்ம எதிர்கொண்டு போகணும். தேவனுடைய பிள்ளைகளை கைகளை தட்டி கர்த்தருக்கு அந்த வருகையில் நீங்க எதிர்கொண்டு நிற்கணும்னா நீங்க செய்யணும் என்ன வாழ்க்கை வாழணும்? கிறிஸ்துவுக்குள். அதனாலதான் அழகான ஒரு பாட்டு எதுக்கு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இந்த பாட்டு அர்த்தம் புரிஞ்சு பாடுங்க. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள். இதை முடிவெடுக்க வேண்டியது உன்னுடைய கருத்துல தான் இருக்கு. இந்த வாழ்க்கை வாழ்றது நீ தான் தீர்மானிக்கணும். தேவனுடைய பிள்ளைகள், அந்த முடிவு உன் கையில தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். உனக்கு முன்னாடி ஜீவனும் மரணமும் கர்த்தர் வைத்திருக்கிறார். உனக்கு முன்னாடி விசாலமான பாதையும் குறுகலான பாதையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். உனக்கு முன்னாடி சகலமும் வைக்கப்பட்டிருக்கு. அதை தேர்ந்தெடுத்து போவது உன்னுடைய கரத்துல தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இங்க பாருங்களேன், யார் எந்திரிப்பாங்களா அவருடைய வருகையில? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். அப்ப இயேசுவுக்குள் மரிக்காதவங்களுடைய நிலைமை. எத்தனையோ பேர் இந்த உலகத்துல மரிக்கிறார்கள், ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மரிக்கிறார்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் அவன் இங்க கண்ணை மூடுவான், அங்க பரலோகத்துல கண்ணை திறப்பான். ஏசப்பா பக்கத்துல அவன் போய் நிற்பான், பரலோக ராஜ்யத்துக்குள்ள அவன் பிரவேசிப்பான். அதான் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்களுக்கும் கிறிஸ்து இல்லாமல் மரிக்கிறவங்களுடைய நிலைமை மிக கொடூரமா இருக்கும். அவர்கள் கண்ணை மூடும் பொழுது அவர்கள் கண்ணை திறக்கிற இடம் நரக அக்னி கடலுக்குள்ள போய் கண்ணை திறப்பான். அங்க அலறுவார்கள், கதறுவார்கள். அதை குறித்து ஒரு ஊமையே ஏசப்பா சொல்லியிருக்கிறார். 2 பேர் இந்த உலகத்துல வாழ்ந்தார்கள். ஒருத்தன் ஐஸ்வர்யவான், சம்பரளமாய் வாழ்ந்தான், எல்லா சொத்து பத்து அவனுக்கு இருக்கு. அவன் கை நீட்டிய இடமெல்லாம் வேலை செய்ய வேலையாட்கள், அவனுக்கு வேண்டிய சுவை மிகுந்த உணவு பதார்த்தங்கள், அவன் விரும்புகிறதெல்லாம் செய்யலாம். சம்பரளமாயின்றா மனம் போல வாழ்க்கை, அவன் எதிர்பார்க்கிறபடியெல்லாம் வாழ்க்கை அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். இதை சாலமோன் சொல்வாரு, எனக்காக வீடுகளை கட்டினேன், கோபுரங்களை கட்டினேன், மாட மாளிகைகளை கட்டினேன், குளங்களை வெட்டினேன், சாலைகளை அமைத்தேன், எல்லாத்தையும் திரும்பி பார்த்தேன், மாயே மாயே மாயே, இளம் வயது வாலிபமும் மாயே. மனுஷனுக்கு முன்னாடி இருந்ததே பின்னாடி நடக்குது. காற்று வீசின திசையில இந்த திரும்ப திரும்ப சுத்திட்டு வருது, சூரியன் உதிக்குது மறையுது, எல்லாமே முன்னாடி இருந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு எல்லாமே மாயா இருக்குது. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்குது. அதை தடுத்து நிறுத்துகிறவன் யார்? ஒரு முறை பிறப்பதும் பின்பு நியாயத்திற்கு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. அருமையான தம்பி தங்கச்சி, இங்க பாருங்க, இந்த சம்பரளமாய் வாழ்ந்தவன் இந்த உலகத்துல எல்லாவற்றையும் அவன் அனுபவித்தான். அதே ஊர்ல அதே இடத்துல ஒரு மனிதன் லாசர் என்கிற பெயருள்ள மனிதனும் வாழ்ந்தான். இது ரெண்டுமே ஏசப்பா சொன்ன வார்த்தை. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு
சொல்லுகிறேன். அதுதான் அவருடைய வாயிலிருந்து உண்மையான சத்தியம். அது கற்பனை கதை அல்ல, யோசித்து யூகித்து சொன்னதல்ல, அது நிஜமான ஒரு வாழ்க்கை தான் அவர் சொல்லி இருக்கிறார். அந்த லாசரு பருக்கள் நிறைந்தவனாய் ஒருவேளை உணவற்றவனாய் வாழ்ந்தான். 2 பேருடைய வாழ்க்கையும் ஒரு நாள் முடிந்தது. இதை கேட்குற நம்முடைய வாழ்க்கையும் என்றோ ஒரு நாள், நம்ம கண்ணு பார்க்க எத்தனையோ பேர் ஓட்டம் முடிஞ்சிருச்சு. நமக்கு தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனார்கள். ஆனால் ஒரு கேள்வி, எங்கே போனாங்க? 2 இடம் இருக்கு, ஒன்று பரலோகம், இன்னொன்று பாதாளம். இந்த 2 இடம் தான் போய் சேர வேண்டிய கடைசி இடம். இந்த 2 இடத்தை தவிர 3வது இடம் வேதத்தின்படி இல்லவே கிடையாது. அப்ப கிறிஸ்துவுக்குள் ஒருவன் மரித்தால் அவன் பரலோகத்துக்குள்ள போயிடுறான், நித்திய ராஜ்யத்துக்குள்ள போயிடுறான், முடிவில்லாத வாழ்க்கைக்குள்ள போயிடுறான், பேரின்ப வாழ்க்கைக்குள்ள போறான். இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒருவன் வாழ்ந்து அவன் இந்த உலகத்துல ஓட்டத்தை முடிச்சான்னா வேதம் சொல்லுது அவன் பாதாளத்துக்குள்ள, நரகத்துக்குள்ள, அக்கினி நரகத்துக்குள்ள போறான். இதுதான் இந்த வேதம் சொல்லுகிற சத்தியம். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இப்ப இந்த பணக்காரனும் செத்தான், பிச்சைக்காரனும் செத்தான். 2 பேருடைய ஜீவன் எங்க போனது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. லாசரு ஆபிரகாம் மடியில கொண்டு போய் விடப்பட்டான். பணக்காரனாகிய ஐஸ்வர்யவானோ அக்கினி கடலுக்குள்ள கொண்டு போய் விடப்பட்டான். அந்த அக்கினி கடல்ல இருந்து பார்க்கிறான், மேல லாசர் இருக்கிறான் ஆபிரகாமுடைய மடியில. அப்ப இந்த ஐஸ்வர்யவான் சொல்றான், தாகமா இருக்குது, அக்கினியில கொடிய வேதனைப்படுகிறேன், எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, ஒரு சொட்டு தண்ணி இல்லை. பார்த்தீங்களா, நரகத்துல கொடிய வேதனை இருக்கு, ஒரு சொட்டு கூட தண்ணி கிடையாது. அங்க வேதனையுள்ள ஒரு இடம் என்று வேதம் சொல்லுகிறது. அங்க உங்க அந்த புழு சாகாமல் இருக்குமா, அங்க தேள்கள் இருக்குமா, கொட்டுமா, பயங்கரமான வேதனை உள்ள ஒரு இடம். அங்கு அந்த இடம் யாருக்காக கர்த்தர் உண்டாக்கினார்? சாத்தானுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்கு தான் கர்த்தர் உருவாக்கினார், மனுஷனுக்கு உருவாக்கல. ஏன் மனுஷன் அங்க போறான் தெரியுமா? அந்த சாத்தானுடைய வழியில போறதுனால தான், சாத்தான் சொல்றதை செய்யறதுனால தான் அவனும் அந்த இடத்துக்கு போறான். இல்லாட்டி அவன் போக வேண்டிய அவசியம் கிடையாது. அவனுக்கு தான் கர்த்தர் பரலோகத்தை உருவாக்கினார், மோட்சத்தை உருவாக்கினார், நித்திய வாழ்க்கையை உருவாக்கினார், முடிவில்லாத ராஜ்யத்தை உருவாக்கினார். ஆதாமை வஞ்சித்த சத்துரு, சவுலை வஞ்சித்த சத்துரு, சிம்சோனை வஞ்சித்த சத்துரு. வேதத்துல நிறைய பேரை அவன் வஞ்சித்தான். வேதம் சொல்லுது, சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவன் மோசம் போக்குகிறவன். அவனை குறித்து வேதம் சொல்லுது, அவன் திருடன், அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அப்ப அந்த பிசாசுடைய வழியில போனா அந்த பணக்காரனு பாதாளத்துக்குள்ளதான் போனான், ஒரு சொட்டு தண்ணி இல்லாத ஒரு இடத்துல. அவன் அங்க போய் லாசர்கிட்ட கேட்கிறான், உன் கையை தண்ணிக்குள்ள நினைச்சு ஒரு சொட்டு தண்ணி எனக்கு விடுறியா? இந்த கொடிய அக்கினியில நான் வேதனைப்படுகிறேனே. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இயேசு இல்லாட்டா கொடிய அக்கினி கடல் தாங்க கடைசி மிச்சம். பணம் பாதுகாக்காதுங்க, ஐஸ்வர்யம் பாதுகாக்காதுங்க, வெள்ளி பொண்ணு நம்மளை பாதுகாக்காதுங்க, நம்முடைய உறவுகள் நம்மளை பாதுகாக்காதுங்க, நம்முடைய குலம் கோத்திரம் ஜாதி நம்மளை பாதுகாக்காதுங்க, நம்முடைய படிப்பு பட்டம் பதவி நம்மளை பாதுகாக்காதுங்க. நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒன்னே ஒன்று இயேசு கிறிஸ்துடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி போன பரிசுத்தம் தான் நம்மளை பரலோகத்துக்குள்ள கொண்டு போகும். இப்போ அந்த ஐஸ்வர்யவான் நரகத்துக்குள்ள கொடிய வேதனைப்பட்டான். லாசருவோ தேவனுடைய இடத்துல அவன் மகிழ்ச்சியோடு தேற்றப்பட்டான் என்று வேதம் சொல்லுது. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல. அப்ப கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் இது முதல் என்றென்றைக்கும் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனுடைய வருகையில முதலாவது எழுந்திருப்பார்கள். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா புது சிருஷ்டி. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா எல்லா இடங்களிலும் அவனை கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணுகிறான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா ஆண்டவருடைய வருகையில அவன் எதிர்கொண்டு வருவான். அடுத்து பாருங்களேன், 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பவுலடிகள் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேங்க்யூ. இதற்காகவே எடுத்துட்டீங்களா? 286வது பக்கம். இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியார் விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பொய் சொல்லாமல், வாசிங்க, கிறிஸ்துவுக்குள். ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே என்ன பேசணும் சொல்லுங்க? கிறிஸ்துவுக்குள் உண்மைதான். வேதத்துல அழகா சொல்றாரு, பொய் சொல்லாது இருங்கள். பார்த்தீங்களா? 10 கட்டளையும் சொல்றாரு,
இங்கேயும் சொல்றாரு, பவுல் சொல்றார், பொய் பேசாது இருங்கள். இங்க பாருங்க, இவர் சொல்றாரு கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கணுமா, உண்மையை சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு உண்மை? அடுத்த வார்த்தையை வாசிங்க. அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று உண்மையை சொல்றார் அவர். எப்பா, கிறிஸ்துவுக்குள்ள நான் உண்மையை தான் சொல்றேன். எதையும் மாற்றி முகத்தை பார்த்து, உருவத்தை பார்த்து, வசதியை பார்த்து, வாய்ப்பை பார்த்து சபையில் பேதகம் பண்ண நான் வரல, விரும்பல. பேதகம்னா என்னது? வசதியானவர்களுக்கு ஒரு பிரசங்கமும் வசதியற்றவர்களுக்கு ஒரு பிரசங்கமும், வசதியானவர்களுக்கு ஒரு இடமும் வசதியற்றவர்களுக்கு ஒரு இடமும் கொடுத்தா நீ சபையில் பேதகம் பண்ணி தகாதவைகளை சிந்திக்கிறாய்ன்னு சொல்லி கர்த்தர் கடிந்து எழுதி வைத்திருக்கிறார். அப்போ சபை என்பது பேதகம் பண்ணுகிற ஒரு இடம் இல்லை, ஏற்றத்தாழ்வு பார்க்கிற ஒரு இடம் இல்லை. அழகா சொல்றாரு, நான் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன். நீ எப்படி இருக்கணும்? புருஷர்களே, எல்லாரும் புருஷர்கள் தானே, நீங்க எப்படி இருக்கணும்? கோபம் இருக்கக்கூடாது, தர்க்கமும் இல்லாமல். உங்க கைகள் எப்படிப்பட்ட கைகளா இருக்கணும்? கையை தூக்குங்க பார்க்கலாம். பரிசுத்தமான கை. லஞ்சம், ஃப்ராடு, ஏமாற்று, கொலை, கொள்ளை, மற்ற எந்த திருட்டுத்தனமும் இந்த கையில் இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் பிறர் மேலே பழிக்கும். ஏன்னா இந்த கைகளை உயர்த்தி ஆரோன் ஆசீர்வதிக்கணுமா. அப்போ உங்கள் கை எவ்வளோ சுத்தமாக இருக்கணும் பார்த்தீங்களா? பவுல் அழகா சொல்றாரு, என் கை சுத்தமானதுங்கிறார். சாமுவேல் சொல்றாரு, என் கை சுத்தமானது. முகம்லாம் நமக்கு சுத்தமாக இருக்கு, ஆனால் கையும் உதடும் சுத்தமாக இருக்கான்னா கொஞ்சம் சந்தேகம் தான். உதட்டில் நிறைய குறை பேசிப்படுறோம், பிறரை குற்றப்படுத்திடுறோம், அப்பப்போ சண்டை போட்டுறோம். இதுக்கெல்லாம் எதை பயன்படுத்துகிறோம் சொல்லுங்க? உதடு. அதனால தான் யாக்கோப்புக்கு எழுத முடிச்சுற, அந்த நாக்கு இருக்குதே நரம்பே இல்லாதது, அதை அடக்கிறவன் யார்? குதிரையை கூட லகானை போட்டு அடைக்கப்படலாம், கப்பலுக்கு சுக்கானை போட்டு அடைக்கப்படலாம். ஆனால் மனுஷன் நாவை என்ன செய்ய முடியாது? அடக்கவே முடியாது. பயங்கரமான கொடுமையாக இருக்கு. அதை அடக்க ஒரே ஒருவரால் தான் முடியும். கைகளை தட்டுங்க, அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அதனால தான் அந்நிய பாஷை பேசு, வாயை தர, ஆவியில் நிரம்பு, ஆவியில் நிரம்பு. அதை நீ பேசிட்டேன்னு வச்சுக்க, அந்த ஆவியானவர் சுக்கானை விட பவரானவர். அந்த ஆவியானவர் கடிவாளத்தை விட பயங்கரமானவர். உன் நாக்கை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி டைட் பண்ணி வச்சிருவார். ஏதாவது ரொம்ப சேட்டை பண்ணின்னு சகரியா நான் மாரி மேலே ஒட்ட விட்டுருவார். 4 நாளைக்கு பேசாதரா, அமைதியை ஒட்ட வச்சிருவார். நீ விசுவாசி கேட்டு மேலே ஒட்டிக்கும். அருமையான தம்பி தங்கச்சி, இங்க பாருங்களேன், வேதம் சொல்லுகிறது, உங்க கைகள் எப்பொழுது எப்படி பக்கத்தில் சொல்லுங்க பிரதர், உங்க கண்ணு பரிசுத்தமா இருக்கணும், உங்க கையும் சுத்தமா இருக்கணும். கையில் அதுக்கு நெகத்தை வெட்டிடலாமா பிரதர்? காலையில் ஒரு ஆட்டம், மத்தியானம் ஒரு ஆட்டம், சாயந்தரம் ஒரு ஆட்டம் கழுவிட்டா சத்தான அந்த சுத்தம் அகச்சுத்தம். நான் சொல்ற சுத்தம் பரிசுத்தம், உள்ளத்து சுத்தம். அடுத்து பாருங்களேன், எல்லா இடங்களிலும் ஆலயத்தில் மட்டும் நம்ம ஜெபம் பண்ண விரும்புகிறோம், ரெடியாக இருக்கிறோம். ஆனால் தெருவில், வீட்டில், காலையிலையும் மாலையிலையும் சாயந்தரமும் அந்தி சந்தி மத்தியான வேலையில் யூதர்கள் ஜெபம் பண்ணுவாங்களாம். புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வந்தோன்னே ஏசப்பா சொல்றாரு, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும், இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும், எப்பொழுது நீ ஆவியில் அனலாய் இருக்க வேண்டும். ஆவியில் நீ அனலாய் இருக்கும்படி அவர் ஒரு உவமையை சொல்றார். இப்படிதான் எழுதியிருக்கு. அடுத்து ஸ்திரீகள், இப்போ உங்க பக்கம் திரும்பவா வேணாமா? இப்படி எங்கிட்டே பார்த்துக்கவா? அவர்களே சொல்லுங்க பிரதர், எல்லாத்தையும் அங்கிட்டே சொல்லிருங்க. நான் சொல்லல, பவுல் சபைக்கு எழுதுறாரு. ஸ்திரீகள் எப்படி இருக்கணுமா உண்மையே சொல்லுகிறாரா. முன்னாடியே சொல்லிட்டாரு, நான் கிறிஸ்துவுக்குள் என்ன சொல்றேன், ஸ்திரீகள் எப்படி இருக்கணும், மயிரை பின்னுதலினாவது. இதுல தானே வம்பே இருக்கு. எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணிட்டு இருக்கான் இந்த வாலிப 16 வயசுலேருந்து 22 வயசுக்குள்ளேயும் சீப்பே ஒடிஞ்சு போயிடும். சோப்பில் இங்கிட்டு ஒரு சீப்பு, இங்கிட்டு ஒரு சீப்பு, இப்படி சீவேன். நாங்களும் அப்படி தான் சீவனோம். ஒன்றையுமே காண, சீவறதுக்கே வழியாக காண இருந்தா தானே ஜீவர். மயிரை பின்னுதலில் என்ன பார்த்தா, இங்கிட்ட ஒரு பார்த்தா சர்க்கஸ்காரங்க மாதிரி, இங்கிட்ட ஒரு ஊஞ்சல் ஆடுறதுக்கு இங்கிட்டு ஒன்று, இங்கிட்டு ஒன்று, இங்கிட்டு ஒன்று, இங்கிட்டு ஒன்று, என்னென்னமா தலையை எப்படியெல்லாம் கூத்து பண்ண முடியுமோ இந்த பின்னுதலில் ஆவது. அடுத்து பொன்னில் ஆளாவது. தங்கம் இங்கிட்டு மாட்டியாச்சு, இங்கிட்டு மாட்டியாச்சு, இன்னும் எங்கிட்டு மாட்டேன்னே தெரியல. கையிலே மாட்டியாச்சு, கழுத்திலே மாட்டியாச்சு, சகலத்திலையும் மாட்டியாச்சு. பொன்னின் ஆளாவது. அடுத்து முத்துக்களின் ஆளாவது, விலையேறப்பட்ட வஸ்திரங்களின் ஆளாவது தங்களை, நீங்க வாசிங்க சிஸ்டர், தங்களை என்ன மெதுவா சொல்றீங்க, அலங்கரிக்காமல், சத்தமா சொல்லணும். இதுல நம்ம கவனம் போக கூடாதுங்க. அன்னைக்கு எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது வெள்ளி பொன்னெல்லாம் கொள்ளையாட சொன்னார் இல்லையா? கொள்ளையாட தானே கொண்டார். அதுதான் அவருக்கு கொடுத்த கிரேஸ்.
இத்தனை வருஷமா நீங்கள் 430 வருஷம் அடிமையாக இருந்தீங்க. நீங்கள் புறப்படும் பொழுது அவருடைய வெள்ளி பொண்ணெல்லாம் நான் உங்களுக்கு கிஃப்டாக கொடுப்பேன். ஆனால் அந்த கிஃப்டை வச்சு என்ன பண்ணிவிட்டேன் தெரியுமா? ஒரு நல்ல ஒரு உருவகத்தை செஞ்சான் பொண்ணு கண்ணுக்குட்டிய. இதுதான்டா நம்மளை நடத்தின கும்பிட்டேன். அதனால தான் மோசே சொன்னார், எல்லாத்தையும் கலட்டி அக்னியில் போடுங்கடா, இது இருந்தாலே உனக்கு விக்கிரகம் வந்துடும். இப்போ நமக்கு விக்கிரகம் பொண்ணு கண்ணுக்குட்டி கிடையாது, நகை ஒரு விக்கிரகம், பணம் ஒரு விக்கிரகம், படிப்பு ஒரு விக்கிரகம், இன்னும் பதவி ஒரு விக்கிரகம், அண்ணன் ஒரு விக்கிரகம், தம்பி ஒரு விக்கிரகம், மாமா ஒரு விக்கிரகம், மச்சான் ஒரு விக்கிரகம், சொந்த பந்தம் ஒரு விக்கிரகம், குலம் கோத்திரம் ஜாதி. எனக்கு எங்கட அப்பே இருக்கேன், அவே இருக்கேன், இவே இருக்க சொன்னா போதும், சொட்டக்கு விட்டா 10 பேர் ஒருத்தையும் கூட வரமாட்டாங்க. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாளர் கர்த்தர் ஒருவரே. நீ பாருங்க, ஒரு ஆபத்து வர்றப்ப நம்ம எத்தனை பேருக்கு போன் பண்ணாலும் இருக்க மாட்டாங்க, ஒரே ஒருவர் வருவாரு. எரேமியா 33:3 எப்பொழுது நீ கூப்பிட்டாலும் உன் பக்கத்தில் வந்து நிழலாட்டமாய் நின்று உனக்கு உதவி செய்யக்கூடிய ஒரே ஒருவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உனக்கு எந்த ஒரு பொருளும் விக்கிரகமாக இருக்கக்கூடாது. உன் படிப்பு, பட்டம், பதவி, உன்னுடைய அழகு, அந்தஸ்து, உடன்பிறப்புகள், பிள்ளைகள், மனைவி, கணவன், எதுவானாலும் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. ஒரே ஒரு கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு எல்லா காலத்திலும் அவன் கனி தரக்கூடியவனாய் இருப்பான். அடுத்து அப்படியே சொல்றாரு 10ஆம் வசனம், தகுதியான வஸ்திரத்தினால். என்ன வஸ்திரம்? இதை கொஞ்சம் கவனிங்க. இதெல்லாம் நம்ம படிக்கிறதே கிடையாதுங்க. நம்ம சுவிசேஷத்தை 4 அதிகாரத்தை படிச்சுட்டு அப்படியே போயிடுறது. அப்பத்தை பிட்டாரு, அதை குருடனை செவிடனை முடவனாக்குனாரு, அவனை எழுப்புனாரு, இவனை, இதுவே போதும் பிரதர். இதெல்லாம் உள்ள போனால் கொஞ்சம் டைட்டா இருக்குது, அதெல்லாம் வேணாம். நமக்கு ஏற்ற மாதிரி போதகத்தை தெரிந்து கொள்ளக்கூடாது. தகுதியான வஸ்திரம். வஸ்திரத்திலே தகுதியற்ற வஸ்திரம் இருக்குதுங்க. தகுதியற்ற வஸ்திரம் பிறரை இடரல் படுத்துற வஸ்திரம். இடரல் படுத்துறவனுக்கு என்ன கல்? எந்திர கல். தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரிகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஸ்திரியானவள் எல்லாவற்றிலும் அடக்கம் உள்ளவளாயிருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரியானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கறதில்லை, அவள் அமைதலாயிருக்க வேண்டும். இதுக்கு மேலே நீங்கள் வீட்டில் போய் படித்துக் கொள்ளுங்க. எத்தனை காரியம் ஒரு ஸ்திரீகளுக்கு. புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுவா. சண்டைக்காரியோடு குடியிருப்பதை விட ஒரு வீட்டின் மூலையில் குடியிருப்பது நல்லது. புத்தி இல்லாத ஸ்திரீ வீட்டை இடிச்சு போடுவா. இதெல்லாம் வேதத்தில் தான் இருக்கு. இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இன்னும் ஒரு பகுதியை சொல்லி நான் முடிக்கிறேன். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வேகமாக முடிக்கல, கடைசி வார்த்தை 2 தீமோத்தேயு 2:3. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய், பக்கத்தில் சொல்லுங்க, சேவகனாய் இருந்தேன்னா என்ன இருக்கு தெரியுமா? நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க? அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் நம்ம ஏன் கண்டடைய முடியல தெரியுமா? நம்ம சௌரியத்துக்கு எந்திரிச்சு வந்து அப்பான்னு கூப்பிட்டா அவர் போயிடுவார். மண்ணா எப்போ பொழியும் தெரியுமா? வேதத்தை படிச்சு பார்த்தா பாருங்க, அதிகாலையில் மண்ணா பொழியும். நீ அந்நேரத்துக்கு ரெடியா இருந்தா தான் மண்ணாவை எடுக்க முடியும். நீ சௌரியத்துக்கு எந்திரிச்சு வந்தேன்னா மண்ணா போயிடும். பால்காரர் கரெக்டாக வர்றப்ப பாலுக்கு ரெடியாக நிற்கிறோம், கத்திரிக்காய்க்காரங்க வந்தால் கத்திரிக்காய் நிற்கிறோம், எல்லாத்துக்கும் மேலே பஸ்காரங்களுக்கு கரெக்டாக போய் நிற்கிறோம், வேலைக்கு போனால் கரெக்டாக ஓடுறோம். அது கை வைக்கிறதுனா இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய காரியத்தில் நம்ம எப்படி இருக்க மாட்டேங்கிறோம்? யோசித்து பாருங்க. தீங்கு அனுபவி. போர்ச்சேவகன்னா அவனுக்கு என்ன இருக்குன்னு வேதம் சொல்ல தெரியுமா? யுத்தம். நீங்கள் யோசுவாவை யோசித்து பாருங்க. மோசே மேலே நிற்கிறாரு, அவர் கையில் என்ன இருக்கு? கோலை பிடிச்சிக்கிட்டு தூக்கிக்கிட்டு இருக்காரு. எவ்வளோ கஷ்டம்! எத்தனை மணி நேரம் அவர் தூக்கி பிடிக்கிறார். அவருக்கு கை கால் நடுங்கும், வெடன்னு. அவர் தூக்கி பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய கை இறங்குது. அதை 2 பேர் பார்த்துட்டு ஓடி வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. அவர் கை கால் 2 பேரும் தாங்கினாங்க. ஆனால் யோசுவா பாளையத்தில் இப்படியே பட்டயத்தை சுற்றிக்கிட்டே இருக்கிறேன், கேடயத்தை தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கேன். எவ்வளோ நேரம் சண்டை! சூரியன் அஸ்தமிக்கிற வரையும் காலையிலிருந்து நிமிர முடியாது, வேடிக்கை பார்க்க முடியாது, அங்கேயும் இங்கேயும் பார்க்க முடியாது, எங்கிட்டாவது வெட்டு விழுந்துடும். என்ன கஷ்டப்பட்டு அவன் யுத்த காலத்தில் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாமல் அவன் யுத்தத்தில் இருந்தான். ஆசாரியர்கள் 20 லட்சம் பேர் கடந்து போக வரையும் பேழையை சுமந்துக்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது! தண்ணிக்குள்ளே அந்த இடத்துல கரையில் அவங்க எல்லாம் போக வரையும் அந்த பேழையை சுமக்கிறது எத்தனை மணி நேரம்? 20 லட்சம் பேர் எத்தனை மணி நேரம் கடந்திருப்பாங்க? அவங்க கிராஸ் பண்ணுறது குறைந்தது 2 நாள் 3 நாள் ஆயிருக்கும். அவ்வளோ பேரும் போவேன் நம்ம கியூவா வரிசையா அவ்வளவு நேரம் அவங்க அந்த பேழையை சுமந்து அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்துட்டு ஒரே பொசிஷனில் நிற்கிறான்.
ரெஸ்ட் ரூம் போக முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது, மாத்துறதுக்கு ஆள் கிடையாது, அவன் தான் சமக்கணும். யோசுவாவை ஈட்டியை தூக்கி போடுறான்ட்டாரு ஆயி பட்டணத்தில் சண்டைக்கு போறப்ப. அந்த ஈட்டி எவ்வளவு வெயிட்டான ஈட்டி, தூக்கி பிடிச்சிக்கிட்டு சமந்துக்கிட்டே இருக்கேன். போர் சேவகன் தீங்கு அனுபவிக்கணும், ஆசாரியன் பேழையை உடன்படிக்கை பெட்டியை செமக்க தீங்கு அனுபவிக்கணும். இரவெல்லாம் ஜெபம் பண்ணணும். ஏசப்பா விடிய விடிய ஜெபம் பண்ணார், யாக்கோபு விடிய விடிய ஜெபம் பண்ணார், மோசே 2 கற்பனைகளை எடுத்துட்டு மேல போய் விடிய விடிய உட்கார்ந்து இருக்கிறார். அதிகாலையில போகணும்னா எத்தனை மணிக்கு? அப்ப இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, கிறிஸ்துவுக்குள் எல்லா இடங்களிலும் உங்களை வெற்றி சிறக்கணும். பக்கத்துல சொல்லுங்க, ஒரு வார்த்தை பேசுங்க சிஸ்டர், இந்த மாத வெற்றியின் மாதம். அடுத்து சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் உங்களை புது சிருஷ்டியாய் கர்த்தர் மாற்றுவார். அடுத்து சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் நம்ம மரித்தால் இது முதல் என்றென்றைக்கும் நம்ம பாக்கியமான பரலோகத்துக்குள்ள. கிறிஸ்துவுக்குள் உண்மையே சொல்லணும், கிறிஸ்துவுக்குள் நம்ம எப்பொழுதுமே தீங்கு அனுபவிக்கணும். இன்னும் நிறைய காரியங்கள் உண்டு, வருகிற நாளில் பேசுவோம். எழும்பி நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.